வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நமக்கு ட்ரேடிங் வந்து முடிய போகுது. ட்ரேடிங் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலான்ட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறோம். இது என்னென்னா ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஏன் அப்படி ஃபின்னிஃப்டி நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, மண்டே வந்து ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ டியூஸ்டே வந்து ஃபின்னிஃப்டி வந்து நமக்கு டியூஸ்டே வந்து ட்ரேடிங்கில் லீவாக இருக்கிறதுனால நமக்கு மண்டே வந்து ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஃபின்னிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த ட்ரேடை வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். நீங்கள் அதை பிளைண்டாக தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க்னிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம என்றைக்குமே வந்து நிஃப்டி, அதாவது ஃபின்னிஃப்டி வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். பேங்க்னிஃப்டியை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ பேங்க்னிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து நிற்கிது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து இது கீழே வருமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு மண்டே தான் நமக்கு தெரியும். நமக்கு இனிமேல் இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் ட்ரேட் இருக்குது. இந்த 40 மினிட்ஸில் என்ன வேணுமாலும் நடக்கலாம். பட் ஆனால் வந்து மண்டே வந்து எய்தர் இது பிரேக் ஆகுமா இல்லை டவுன் சைடில் வருமா அப்படிங்கிறத நம்ம குளோபல் கியூஸு, நம்மளோட லோக்கல் கியூஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஃபின்னிஃப்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1851, அதாவது 8000 கிராஸ் பண்ணிருச்சு. 8000 கிராஸ் பண்ணி இப்போ 8051 கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ அவுட் த மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எதெல்லாம் அவுட் த மணியாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து 18,100, 18,200 இது எல்லாமே வந்து அவுட் த மணியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ மண்டே வந்து மார்க்கெட் வந்து பெரிய மூவ் இருக்க போகிறதில்ல. எய்தர் சைட்வேஸ் அப்படி இல்லாட்டி ஒரு வேளை டவுன் ஆகலாம், இல்லை மேலே பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடு தான். பட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபின்னிஃப்டியோட அவுட் த மணியை வந்து இப்போ நான் செல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் போயிடலாம் ஸ்ட்ராட்டஜி பில்டரில். ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்டரில் வந்து ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எப்போ சூஸ் பண்ணிக்கிறேன்னா, நாளைக்கு ஓகே ஏப்ரல் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போகிறது, அதாவது 3ஆம் தேதி ஆக போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் செயினில் போய் பாருங்கள். நான் வந்து அவுட் த மணியை தான் நான் செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 150 இருக்குது பார்த்திங்களா, இந்த 150 வந்து அதாவது 18150 18150 CE அதை வந்து ஒரு 15 லாட் வந்து நான் செல் பண்ணுறேன். ஸோ செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு லாஸ் வந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, எனக்கு லாஸ் எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்போ வந்து ஃபின்னிஃப்டி வந்து 18175 கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து லாஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து 10 lakhs தேவைப்படும். ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 15,000 வந்து ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு வேளை எனக்கு மார்க்கெட் வந்து 18175 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஹியூஜ் லாஸில் இருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பை வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த பை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மார்ஜின் வந்து கம்மியாயிரும். ஸோ நாங்கள் ஜென்ரலாக வந்து 20 லாட்டில் தான் நான் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் காமிப்பேன். ஸோ நான் ஆல்வேஸ் சில சமயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பை பண்ணிவிட்டு அப்புறமே வந்து செல் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பை பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி காமிச்சிட்டேன் என்ன பண்ண போகிறோன்னு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 18150 தான் வந்து செல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா 18250 வந்து பை பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் அதை பை பண்ணிக்கிறேன். எதை 18250 வந்து நான் பை பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 18250 வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு 5000 தேவைப்படும். 5000 வந்து ஒன்று மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து நல்ல 18258க்கு மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதெல்லாம் கண்டிப்பாக மண்டே கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ப்ரீமியம் வந்து கம்மியாயிரும். இப்போ வந்து நான் வந்து ஒன்று பை பண்ணிக்கிட்டேன் சேஃபர் சைடுக்கு. இப்போ நான் செல் பண்ண போகிறேன். எதை செல் பண்ண போகிறேன், முன்னாடி நம்ம என்ன செல் பண்ணோமோ அதே தான் நான் வந்து செல் பண்ண போகிறேன். எத்தனை லாட் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா 20 லாட் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், 17,000 நமக்கு ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது.
அந்த 17,000லேருந்து நம்ம அதாவது நம்மளோட எஸ்டிமேட்டட் மார்ஜின் பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 lakhs வந்து தேவைப்படும். நம்மளோட ட்ரேடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 வந்து ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பாருங்கள் 70% இருக்குது. இதே மேக்ஸிமம் லாஸ் வந்து உங்களுக்கு -62,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் அதாவது நமக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆனுச்சுன்னா 4% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இந்த ட்ரேட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மண்டே பார்க்கலாம். மண்டே வந்து நான் உங்களுக்கு இதோட ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.